கடுமையாக உயர்ந்த வெங்காயம் விலை ஒரே வாரத்தில் இப்படியா? டேய் கண்ணா, ஃபேனை போடுப்பா. Switch on the fan. Switch to smart in a blink. வெங்காயத்தின் வரத்து குறைந்துள்ளதன் காரணமாக வெங்காய விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது. கோயம்பேடு காய்கறி சந்தைக்கு உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து வெங்காயம் விற்பனைக்காக கொண்டு வரப்படுவது வழக்கம். ஆனால் அங்கு பெய்து வரும் தொடர் கனமழையின் காரணமாக தமிழ்நாட்டிற்கு வரும் வெங்காய வரத்து கடுமையாக குறைந்துள்ளது. வழக்கமாக சென்னை கோயம்பேடு சந்தைக்கு தினசரி 50 முதல் 60 லாரிகளில் வெங்காயம் வரும் நிலையில் தற்போது 20 லாரிகளில் மட்டுமே வெங்காயம் வருகின்றது. இந்த வரத்து குறைவு காரணமாக வெங்காயத்தின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. கடந்த 7ஆம் தேதி முதல் கோயம்பேடு காய்கறி சந்தையில் 30 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ வெங்காயம் இன்று 60 ரூபாய் வரை ரகத்திற்கு ஏற்ற வகையில் விற்பனை செய்யப்படுகிறது. தற்போது வரத்து குறைவு காரணமாக மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருந்து மட்டும் வெங்காயம் கொண்டு வரப்படுகிறது. மேலும் மகாராஷ்டிராவில் இருந்து கொண்டு வரப்படும் வெங்காயம் கோயம்பேடு வருவதற்கு 3 நாட்கள் ஆகின்றன. அதன் காரணமாக இந்த மாதம் முடியும் வரை வெங்காயத்தின் விலை சற்று ஏற்றத்துடன் காணப்படும் என்று கோயம்பேடு வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். கடந்த வாரம் 3 கிலோ 100 ரூபாய்க்கு விற்கப்பட்ட வெங்காயம் இன்று வரத்து குறைவு காரணமாக கிலோ 100 ரூபாய்க்கு கூட சில இடங்களில் விற்பனையாகிறது. இதனால் பொதுமக்கள் கவலை அடைந்துள்ளனர்.